இளைஞன் எங்கே? இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன்? ஆதியாகமம் 37:30. காலம் செல்லச் செல்ல குழந்தை பருவம் மாறி இளமை பருவம் ஆரம்பமாகிறது. இளைஞர்கள் வாலிபர்களாக மாறி வாலிபர்கள் புருஷர்களாகவும் புருஷர்கள் முதியோர்களாகவும் மாறுகிறார்கள். இப்பருவங்களிலே இனிமையான பருவம் இளமை பருவமே. இளைஞர்களைத்தான் அரசாங்கம் முதல் அனைவரும் தேடுகிறார்கள். பல நேரங்களில் அரசியல்வாதிகள் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்த இளைஞர்களை தேடுகிறார்கள். சாத்தான் இளம் வயதிலே சிறுவர்களை தன் வலைக்குள் கொண்டு வந்து நாசம் பண்ண முற்படுகிறான். அவன் எப்படியெல்லாம் முற்படுகிறான் பாருங்கள். இன்று பள்ளிகளுக்கு அருகிலேயே சில கயவர்கள் நின்று கொண்டு மாணவர்களுக்கு போதை மருந்தை இலவசமாக தந்து அவற்றுக்கு அடிமையாக செய்கிறார்கள். தங்கள் வியாபாரம் செழித்து பலன் தர வேண்டும் என்பதே அவர்களது திட்டம். இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அநேகர் வாலிப பருவத்திற்குள் வருவதற்கு முன்பே போதைப் பொருளுக்கும் கஞ்சாவுக்கும் மதுபானத்திற்கும் சிகரெட்டுக்கும் அடிமையாகி விடுகிறார்கள். இதை பார்த்து கர்த்தர் அங்கலாய்க்காமல் இருப்பாரோ? அவர் உள்ளம் தவிக்காமல் இருக்குமோ? யோசேப்பு இளைஞனாக இருந்தபோது அவனுடைய சகோதரர்கள் அவனை பாலும் கிணற்றுக்குள் தூக்கி போட்டார்கள். பின்பு எகிப்துக்கு செல்லும் வர்த்தகரான மீதியானியரிடம் விற்று போட்டார்கள். யோசேப்பின் மூத்த சகோதரனாகிய ரூபனுக்கு இது தெரியாதாகையால் குழிக்குள் அருகிலேயே வந்து தன்னுடைய தம்பி அங்கே இல்லாததால் இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கு போவேன் என்று புலம்பினான். கர்த்தர் இளைஞர்களை நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் இளைஞராய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஓசியா 11:1. அடிமைத்தனமான எகிப்திலிருந்து கர்த்தர் இளைஞர்களை மீட்க விரும்புகிறார். பொல்லாத பாவ பழக்க வழக்கமாகிய உலக சிநேகிதங்களிலிருந்து அவர்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். ஒரு இளைஞன் சந்திரரோகியாய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட போது தகப்பன் அந்த இளைஞனை கிறிஸ்துவண்டை அழைத்து கொண்டு வந்தான். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். மத்தேயு 17:15 என்று கெஞ்சினான். இயேசு மனதுருகி பிசாசை அதட்டின போது உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு போயிற்று. அந்த நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான். தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் உள்ள இளைஞர்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள். அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துங்கள். அன்றைக்கு தன்னண்டை வந்த இளைஞர்களை அரவணைத்து ஆசீர்வதித்த தேவன் உங்கள் பிள்ளைகளையும் அரவணைத்து ஆசீர்வதிப்பார். நினைவிற்கு, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். யாத்ராகமம் 10:9.